இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் INS விக்ராந்தை அரபிக் கடலில் நிலை நிறுத்தியுள்ளது இந்தியா. இந்நிலையில் INS விக்ராந்த் என்றால் என்ன, இது எதிரிகளுக்கு எப்படியான சேதங்களை உருவாக்கும் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தியில். ஆபரேஷன் சிந்தூருக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் ராணுவம் தீவிரமாக இறங்கியிருக்கும் நிலையில் எல்லையோர மாநிலங்களில் மாறி மாறி தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் பொதுமக்கள் வசிக்கும் இடங்களை நோக்கி ஏவுகணைகள், ட்ரோன்களை வீசிய பாகிஸ்தானின் அனைத்து பிளான்களையும் துவம்சம் செய்தது இந்தியா. இத்தகைய சூழலில் இந்திய நகரங்கள் மீதான வான்வழி தாக்குதல்களை அடுத்து பாகிஸ்தானுடனான பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்திய கடற்படை வலிமை மிக்க INS விக்ராந்தை அரபிக் கடலில் நிலைநிறுத்தியுள்ளது. என்னது, விக்ராந்த் களமிறங்கிவிட்டதா என்று அண்டை நாடுகள் பதறிப்போயிருக்கின்றன. இந்த நாடுகள் பதறும் அளவுக்கு விக்ராந்த் ஆபத்தானதா என்றால் மிக மிக ஆபத்தானது என்றே சொல்ல வேண்டும். 2022ஆம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வந்த இந்த விக்ராந்த் மேம்பட்ட ஆயுதங்கள் பொருத்தப்பட்டு 45 நாட்கள் சுயாதீனமாக செயல்படும் திறன் கொண்டவை. இது கட்டளை மையமாகவும் தாக்குதல் தளமாகவும் செயல்படுகிறது. விரைவான நடவடிக்கைக்காக நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் இந்த விமானம் தாங்கி கப்பல் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறினால் ஒரு தீர்க்கமான தாக்குதலை வழங்க தயாராகவே உள்ளது. இந்த விக்ராந்த் இந்திய ராணுவத் துறையில் தற்சார்பை நோக்கிய குறிப்பிடத்தக்க முயற்சியாக முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலாகும். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு அலுவலகத்தால் வடிவமைக்கப்பட்டு மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் கீழ் பொதுத்துறை நிறுவனமாக இயங்கும் கொச்சி கப்பல் கட்டும் நிறுவனத்தால் கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த INS விக்ராந்த். நவீன ரக தானியங்கி அம்சங்களுடன் இந்திய கடல்சார் வரலாற்றில் மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பலாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. மொபைல் விமான தளம் என்று விவரிக்கப்படும் இந்த மிதக்கும் கோட்டை ஒரு கப்பல் மட்டுமல்ல, கடலில் உள்ள ஒரு முழு நகரமாகும். இது மோதல்களின் போது எதிரிகளுக்கு மகத்தான அழிவை கொண்டு வரும் திறன் கொண்ட ஒரு பயங்கரமான போர் மண்டலம். 1971ஆம் ஆண்டு போரில் முக்கிய பங்காற்றிய இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலின் நினைவாக அதன் பெயரே இந்த போர்க்கப்பலுக்கும் சூட்டப்பட்டுள்ளது. 100 MSMகள் மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய தொழில்துறை நிறுவனங்களின் உபகரணங்களையும் இயந்திரங்களையும் விக்ராந்த் போர்க்கப்பல் தன்னகத்தே கொண்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியால் 2022ஆம் ஆண்டு சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட INS விக்ராந்த் இந்தியாவின் கடல்சார் ஆதிக்கத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை குறிப்பதாகவே இருக்கிறது. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட இது இந்திய கடற்படையின் பெருமை மற்றும் தன்னம்பிக்கை பாதுகாப்பின் சின்னமாகும். 262 மீட்டர் நீளமும் 62 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பல் 14 தளங்களை கொண்டிருக்கிறது. இது 14 மாடி கட்டடத்தை போல் உயரமானது. உள்ளே மருத்துவமனை மற்றும் நீச்சல் குளம் முதல் நவீன சமையலறை வரை அனைத்தையும் கொண்டிருக்கிறது. இது துறைமுகத்திற்கு திரும்பாமல் கடலில் 45 நாட்கள் வரை ஒரு தன்னிறைவான போர் தளமாகவே செயல்படும் அளவுக்கு தயாராக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலில் 88 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் 4 கேஸ் டர்பைன்ஸ் பொருத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் அதன் ஓடுபாதை 2 கால்பந்து மைதானங்களின் நீளத்தை கொண்டது. 40 போர் விமானங்களை விரைவாக அடுத்தடுத்து ஏவக்கூடிய திறன் கொண்டது. இது ஒரு கட்டளை மையமாக மட்டுமல்லாமல் பேரழிவு தரும் வான்வழி தாக்குதல் தளமாகவும் விளங்குகிறது. சுடும் சக்தியை பொறுத்தவரை INS விக்ராந்த் மேம்பட்ட ஆயுதங்களின் தொகுப்பை கொண்டுள்ளது. அதாவது
32 Barak 8 surface-to-air missiles, 16 BrahMos supersonic cruise missiles, 1 Otto Melara naval gun, 1 AK-630 close-in weapon systems, 4 டார்பெடோ லான்ச்சர்ஸ் ஆகிய ஆயுதங்களின் தொகுப்பை விக்ராந்த் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தொடர் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய கப்பற்படையின் INS விக்ராந்த் போர்க்கப்பல் அரபிக் கடலில் இருந்து கராச்சியில் இருக்கும் துறைமுகத்தை தாக்கியதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. விக்ராந்தால் கராச்சி துறைமுகம் சுக்கு நூறானது என வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் பரவிய நிலையில் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவில்லை என கராச்சி துறைமுகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியா இடையேயான நிலை மோசமாகிக் கொண்டிருந்தால் விக்ராந்தை களம் இறக்குவது தவிர இந்தியாவிற்கு வேறு வழியே இல்லை என்றும் கூறப்படுகிறது.